நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? நெல்லை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழை மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பல வீடுகள், கால்நடைகள் உள்ளிட்டவர்கள் சேதமாயிருக்கிறது. இது தொடர்பான இந்த கணக்கெடுப்பு பணி கடந்த 3 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக முடிக்கப்பட்ட, அதாவது இதுவரையில நேற்றைய தினம் முறை முடிக்கப்பட்ட அந்த கணக்கெடுக்கும் பணியுடைய அந்த முழு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி உயிரிழப்பு இந்த மழை வெள்ள பாதிப்புல உயிரிழப்பு 16ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 13 பேர் என்ற கணக்கு வெளியிடப்பட்ட நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக கணக்குப்படி நெல்லை மாவட்டத்தில் மனித உயிரிழப்புங்கிறது 16ஆக உயர்ந்திருக்கிறது. அதே போல கால்நடைகள், அதாவது மாடு உயிரிழந்த மாடுகளின் எண்ணிக்கை 67ஆகவும், ஆடுகளுடைய எண்ணிக்கை 504ஆகவும், கன்றுக்குட்டிகளுடைய உயிரிழப்பு 135ஆகவும் கணக்கெடுக்கப்பட்டு அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல கோழியுடைய உயிரிழப்புங்கிறது 28,392 கோழி என்று கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. இன்று மாலை அல்லது நாளை மாலைக்குள்ள முழுதும் முடிவு பெறும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரிழப்புகள் கணக்கெடுக்கப்பட்ட அந்த முதற்கட்ட பணி, அதாவது உடற்கூறாய்வு முடிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று மாலை முதல் தொடர்ந்து இந்த கணக்கெடுத்த பணி கணக்கெடுத்து முடிக்கப்பட்ட இடங்களுக்கான நிவாரண தொகையும் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.